நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? நமக்கு உட்கொள்வதற்கு இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, இது யாருடைய தப்பு, யாருடைய குற்றம், யாருடைய தவறு? இப்ப நிறைய பேர்கிட்ட நீங்க செய்து தப்புங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கோபம் வந்துடும். பாருங்க, நீங்க செய்யறதுதான் சரியில்லை, அது மிகவும் தவறானதுங்க அப்படின்னா அந்த அளவுக்கு யாருக்குமே என்ன வருது? லோக்கல்ல சொன்னா ரோஷம் வராது. பண்றது தப்பு அப்படின்னு சொன்ன அந்த தப்புக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கு. நான் வெளிக்கால யோசிக்கிறேன், தவறா தப்பா ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப தவறு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் லகுவா இருக்கு, தப்பு அப்படின்னு சொல்லும்போது அழுத்தமா இருக்கு. இதுதான் இப்ப நம்ம இதை புரிந்து கொண்டு தேவனுக்குள் இருக்கப்படும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் யோவான் 15:7 சொல்லப்பட்டது போல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் அப்படின்னு விடல, அது நிலைத்திருந்தால். எது? அந்த வார்த்தை நம் உள்ளத்திலே நிலைத்திருக்க வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். அப்போதுதான் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு நன்மையாய் மாறும். அந்த நன்மையை நான் அனுபவிப்பேன். இப்படிதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அப்ப எத்தனை பேர் நம்ம அப்படி நினைச்சு வரோம்? சில பேர் வரலாம், சில பேர் எப்படியும். அப்ப தேவனுக்குள் எப்படி நாம இருக்கிறோம் என்பதை நாம தான் தீர்மானிக்கணும்.